வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ அல்ட்ரா டிஜிட்டல் ஆடியோஸ். அல்ட்ரா டிஜிட்டல் ஆடியோஸ் நிறைய ப்ராடக்ட் தயாரிக்கிறாங்க. எல்லா ப்ராடக்ட்டுமே ஆடியோ சம்மந்தப்பட்ட எல்லா ப்ராடக்ட் இருக்குது. அவங்க ப்ராடக்டில் இது ஒன்று தான் 5.1 ரிமோட் கிட். இந்த 5.1 ரிமோட் கிட்டை உபயோகப்படுத்தி நாம் எப்படி ஒரு நான் ரிமோட் இருக்கக்கூடிய 5.1 ஆம்பிளிஃபயரை நாம் ரிமோட் ஆம்பிளிஃபயரை எப்படி மாற்றலாம். எல்லோருக்குமே இப்போ என்ன தேவைன்னா 5.1 அப்படிங்கிறது பரவலாக எல்லாருக்குமே தெரியும். முதல்ல ஒரு ஸ்டீரியோ மானோ இப்படியெல்லாம் இல்லாமல் இப்போது 5.1 எல்லாருக்குமே ஒரு லோ பட்ஜெட்லேயாவது வேணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. நமக்கு வரக்கூடிய சிக்னல் ஒரு 2 சேனல் லெஃப்ட் ரைட் பிசிஎம் இன்புட்டாக இருந்தால் கூட அது 5.1 வரணும். ஒரு சவுண்டு பார் நம்ம அசம்பிள் பண்ணுறோம், அப்போ அது கண்டிப்பாக தேவை. பொதுவாகவே ரிமோட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் பெஸ்ட் ஒன். ஏற்கனவே ஒரு 10 இயர்ஸ் பேக் வந்த 5.1 ஹோம் தியேட்டர்ஸ் எல்லாமே நான் ரிமோட் அப்புறம் ரிமோட் இப்படி தான் வந்துச்சு. இப்போ நாம் அசம்பிள் பண்ணுற ரிமோட் பொதுவாக ஒரு 5.1 ரிமோட் ஃபஸ்ட்டு அசம்பிள் பண்ண தெரியணும் ஸ்டூடெண்ட்டுக்கு. ஏற்கனவே 3 இயர்ஸ் பேக் ஆர் 4 இயர்ஸ் பேக் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் வந்து வெர்ஷன் 2, 2.2 இதை பற்றி நான் நடத்தியிருக்கேன் ஸ்டூடெண்ட்டுக்கு. அப்போது வந்து கிளாஸில் ஸ்டூடெண்ட்டுக்கு. இப்போது ஒரு லேட்டஸ்ட்டாக புதுசாக வந்திருக்கு. இதில் டிஸ்பிளேயில் மட்டும் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் ஒன்று தான். இல்லாத சில ஸ்பீச்சர்ஸ்லாம் இதில் இருக்குது. இந்த அல்ட்ரா டிஜிட்டல் ஆடியோஸ் இந்த கிட் இருந்தால் தான் நீங்கள் நான் ரிமோட்டாக மாற்ற முடியும். இதனுடைய ப்ரைஸ் வந்து 1750. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு கிடைக்கும். நம்ம ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங் தான் இன்றைக்கி வீடியோ. லாஸ்ட் கிளாஸில் ஒரு 2.1 ஹோம் தியேட்டர் அசம்பிள் பண்ணணும், இல்லை ஒரு ஆட்டோமொபைல் வண்டிக்கு யூஸ் பண்ணணும், 12 வோல்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய சப்வூஃபர், அதுக்கு மேட்சிங்காக என்ன போர்டு யூஸ் பண்ணலாம், ஒரு 5-6 போர்டு இருக்கும். அது வந்து லாஸ்ட் கிளாஸில் காமிச்சிருக்கேன். ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா அந்த வீடியோஸ் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆம்பிளிஃபயர் அசம்பிள் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இப்போ அன்பாக்சிங் பண்ணலாம். இதில் ஒரு கிட்டு பாருங்கள், இதில் என்னென்ன இருக்குது. இதில் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்டிக்கர் இருக்குது. இந்த ஸ்டிக்கர் எதுக்காக இருக்குன்னா, இது ஒரு நார்மலாக உங்களுக்கு தெரியும், இது ஒரு ரிமோட்டு தான். இதில் ரெண்டுலேயுமே ரெண்டுலேயுமே இருக்குது, பாக்ஸ் இருக்குது. ஓகேவா? இதில் இந்த ரிமோட்டை உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு 5.1 வரக்கூடிய ரிமோட்டு. இது வந்து காமன் ஃபார் ஆல், எல்லா கம்பெனிலையும் இருக்கும். பட் இது மேட்சிங் பண்ணணும் அப்படின்னா இந்த ஓப்பனில் மேலே இந்த ஸ்டிக்கர் என்ன பண்ணிடலாம், இதை பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது ஃபீச்சரில் பார்த்துக்கலாம். ஓகேவா? தென் இதோ இந்த இடத்துல ஒரு டிஸ்பிளே இருக்கும். இந்த இடத்துல இது ஒரு டிஸ்பிளே இருக்குது. யூஸ்ஃபுல்லாக எல்லா கிட்டுமே இருக்குது உங்களுக்கு. ஆஸ்ட்ரா ஆகட்டும், ஜிடெக் ஆகட்டும், ஜெம்டெக் ஆகட்டும், பாஷூன் ஆகட்டும், எல்லாமே கிட்டத்தட்ட இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இந்த எல்சிடி டிஸ்பிளே ஒன்று, கூடவே உங்களுக்கு ஒரு மதர் போர்டு, பாட்டம் போர்டுன்னு சொல்லுவோம், இந்த போர்டு இருக்குது. இந்த போர்டில் வந்து டிஃப்ரெண்ட் கனெக்டர்ஸ் இருக்குது. நான் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு தெரியும். இதில் உங்களுக்கு கூடவே ஒரு மேனுவல் இருக்கும், இது எப்படி அவுட் டு கனெக்ட் இட் அப்படிங்கிற மாதிரி. நியூ கமர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. ஏன்னா எல்லாருக்குமே நான் ரிமோட்டாக பண்ணணும் அப்படின்னா இந்த மேனுவல் கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட்டாக. இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே இதில் இருக்கும். ஓகே, நான் இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ தான் இது புரியும், இல்லைனா புரியாது. எடுத்துனே கிட்ட வாங்கி நீங்கள் ஏற்கனவே இருக்க நான் ரிமோட்டை உடனே ரிமோட்டாக மாற்றலான்னு முயற்சி பண்ணிங்கன்னா ரொம்ப குழப்பம்தான் மிஞ்சும். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு, நம்ம எல்லாமே பிகினர்ஸ், நியூ கமர்ஸ், நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாமே அவங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி கிளாஸ் கொடுக்கணுமோ நான் கொடுக்குறேன். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ், எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலியமாக ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ், லெவல் 1, லெவல் 2 சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி, 5.1 home theater assembling and troubleshooting, UPS, inverter, emergency light,
இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் SMBS. விருப்பம் உள்ளவங்க கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க ஜாயின் பண்ணலாம். படிப்பு முக்கியம் இல்லை, படிப்பு இருந்தால் நல்லது. ஆன்லைனில் படிக்கிறதுனால உங்களுக்கு டைம் மிச்சமாகும், மணி மிச்சமாகும். உங்கள் வீட்டில் இருந்த இடத்துலேருந்தே எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில் நுணுக்கங்களையும் எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல், மறைவும் இல்லாமல் நீங்கள் பெற முடியும். நீங்களும் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக வரணும் அப்படிங்கிறதா இந்த சேனலுடைய நோக்கம். இந்த சேனலில் வர்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட அசம்பிள் பண்ணுற மாதிரி, வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்போ எல்லோருக்குமே இந்த சேனல் அவசியம் தேவை. ஸோ யார் வேணாலும் இந்த எலக்ட்ரானிக் ஃபீல்டுக்குள்ளே வர முடியும். இது கிரிட்டிக்கல் அல்ல, கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்காக தான் ஆன்லைன் ட்ரைனிங்கும் கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம், ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம், வயது வித்தியாசம் இல்லை. ஸோ இதில் ஒரு என்கோடர் இருக்கும். இதில் ஒரு சிங்கிள் என்கோடர் வித் ஒயர் எல்லாமே இருக்கும் கம்ப்ளீட்டாக இதில் இருக்குது. ஓகே, 2 கிட்டு ஒரே கிட்டு தான் வச்சுருக்கோம். ஓகே, இதோடைய ப்ரைஸ் 1750 ரூபா வரும். நாம் சில டீட்டெயில்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாமா? பாருங்கள், இதுதான் அந்த இது ஒரு பிக்சர், ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன். அப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டிஸ்பிளே யூனிட் வரும், LCD டிஸ்பிளே, ப்ளூ கலர் டிஸ்பிளே. இதுதான் பாட்டம் போர்டு, டிரைவ் போர்டு, ஒரு பக்கா ரிமோட்டு, எல்லா ஃபங்க்ஷன் இதில் இருக்கும். இதில் ஒவ்வொரு ஆப்ஷனாக தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். சரி, ரிமோட் கிட்னா நம்மகிட்ட DVD பிளேயர்லேருந்து தான் 5.1 இன்புட் கொடுத்துருப்போம் ஆம்பிளிஃபயரில், நம்ம சாக்கெட்டில். இல்லை ஒரு ப்ளூடூத் மாடல் இருக்கும் ஃப்ரண்ட் பேனலில். ப்ளூடூத் மாடல்லேருந்து ஒரு ஸ்டீரியோ அவுட்புட் வரும். ஸ்டீரியோ அவுட்புட்டை வந்து 5.1 கன்வெர்ட் பண்ணிடும் இந்த போர்டு. அது மட்டும் இல்லை, 5.1 இன்புட் கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு DVD பிளேயர்லேருந்து கொடுக்கலாம், இல்லை ப்ளூரேலேருந்து கொடுக்கலாம். ஓகே, அது உள்ளே சிந்தசைஸ் ஆகி வெளியே வரும். உள்ளே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்படி சூட்டபிள் ஆல் போர்டு கனெக்ஷன்ஸ். இதெல்லாம் ஒவ்வொரு கம்பெனியோட போர்டு. இது FT003 உங்களுக்கு தெரியும், இது ஒரு மாடல், இது ஒரு கம்பெனி, இது ஒரு கம்பெனி, இது ஒன்று இருக்குது. ஸோ இது எல்லாமே என்ன ஒர்க் பண்ணுது அப்படின்னா, உங்களுக்கு LED டிவிலேருந்து வரக்கூடிய அவுட்புட்டில் 5.1 அந்த டிஜிட்டல் அவுட்புட், இந்த மாதிரி யூனிட் நிறையா இருக்குது மார்க்கெட்டில். இன்னும் கூட 2 யூனிட் வரலாம் நாளைக்கு, வந்தாலும் அதை வந்து இந்த போர்டில் மேட்ச் பண்ணிடலாம். எப்படி மேட்ச் பண்ணுறது அடுத்தடுத்த வீடியோவில் வரும். ஓகே, இது ரிமோட் தெரியும். இந்த பிளக்இன் ப்ளே பண்ணுறதுக்காக ஒரு கார்ட்ஸ் எல்லாமே இருக்குது, இன்க்ளூடிங் ஒரு என்கோடர் இருக்குது. பட் ஒரு டீட்டெயில்டு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் ஒன்று அசம்பிள் பண்ணி கொடுக்கலாம். லோ பட்ஜெட்லேயே அசம்பிள் பண்ணுங்கள். எல்லா ஸ்டூடெண்ட்டுக்காக தான் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ஒரு 5.1 லோ பட்ஜெட்டில் பண்ணுங்கள். எடுத்தோடனே 10,000 20,000 இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு சிரமப்பட வேண்டாம். லோ பட்ஜெட்டில் பண்ணும்போது தான் அந்த ஒயரிங் ரூட்டிங்கெல்லாம் தெரியும். இப்போ இந்த கிட்டே இருக்குன்னா இந்த கிட்டை உபயோகப்படுத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ண தான் புரியும், இல்லைன்னா புரியாது, கன்ஃபியூஸ் ஆகும். எக்ஸ்பீரியன்ஸ் பெர்சனுக்கு பற்றி பிரச்சனை இல்லை, அவங்கள ப்ரொஃபஷனில் ஆல்ரெடி இருக்கிறாங்க. இந்த கிட்டு வந்து கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் ஆகுது. அதனால் எத்தனையோ செட் அசம்பிள் பண்ணியிருப்பாங்க, பெரிய அளவுக்கு நாலேஜ் இருக்கும். பட் நமக்கு அப்படி இல்லை, நாம் நியூ கமர்ஸ். ஓகேவா? நாம் என்ன பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரிஞ்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஸோ எய்ம் என்னன்னா, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டீகோடர் இருக்குது. இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டீகோடரை இதோட மெர்ஜ் பண்ணலாம். கூடவே இதான் வந்து பாட்டம் போர்டு. இதுதான் இந்த பாட்டம் போர்டு. இந்த பாட்டம் போர்டு மூலிமா நம்ம என்ன பண்ண முடியும், நான் டீட்டெயில்ஸ் நான் கொடுப்பேன். இப்போ ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங், ஒரு ரிவ்யூ தான். ஸோ இந்த மாதிரி போர்டு, இது பற்றி டீட்டெயில்ஸ், இந்த கனெக்டர் ஒயர் எங்கெங்கே போகும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறேன். அடுத்தபடி அந்த டிஸ்பிளேவில் இந்த மாதிரி கனெக்டர், இது எங்கெங்கே போகணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் வரும். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆம்பிளிஃபயர் போர்ட்ஸ் வேணுமா எங்கிட்ட இருக்குது. கூடவே ப்ளூடூத் மாடல், நிறைய கம்பெனியோட ப்ளூடூத் மாடல் இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பவர் சப்ளைஸ் இருக்குது. டூயல் பவர் சப்ளை கம்ப்ளீட்டாக ஒரு 12 வோல்ட் DC கொடுத்தா டூயல் பவர் சப்ளை 12 வரும். 24 ப்ளஸ் மைனஸ் 30 வோல்ட், 35 வோல்ட், 40, 45, 50, 55 எல்லாமே இருக்குது, அவைலபிளாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் தேவைப்படும் உங்களுக்கு. ஓகேவா? நீங்கள் லீனியர் AC யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை கிளாஸ் D யூஸ் பண்ணாலும் சரி தேவைப்படும். தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோடு இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.